சபரிமலைக்கு திருநங்கைகள் ஆராவணிகள் செல்வதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை. அவர்கள் தாராளமாக மாலை அணிந்து விரதமிருந்து ஐயப்பனை தரிசிக்கலாம். 1. சட்டப்பூர்வ மற்றும் கோயில் நிர்வாக அனுமதி. கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4 திருநங்கைகள் அனன்யா, திருப்தி, ரெஞ்சுமோள் மற்றும் அவந்திகா சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்தனர். தொடக்கத்தில் சில தயக்கங்கள் இருந்தபோதிலும் கேரள உயர்நீதிமன்றம் நியமித்த குழு மற்றும் கோயில் நிர்வாகம் தேவஸ்வம் போர்டு அவர்கள் தரிசனம் செய்ய முழு அனுமதி வழங்கியது. 2. ஆடை கட்டுப்பாடு. திருநங்கைகள் சபரிமலைக்கு செல்லும் போது அவர்கள் வழக்கமாக அணியும் புடவை அல்லது தங்களுக்கு விருப்பமான பெண் உடைகளை அணிந்து செல்லலாம் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் ஆண்களைப் போல உடையணிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. 3. ஆன்மீக பின்னணி. ஆன்மீக ரீதியாகவும் திருநங்கைகளுக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஐயப்பன் ஹரிஹரபுத்திரன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது மகாவிஷ்ணுவின் பெண் அவதாரமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்தவர். ஒரு ஆண் கடவுளின் பெண் அவதாரத்திற்கு பிறந்தவர் என்பதால் திருநங்கைகள் ஐயப்பனை தங்கள் குலதெய்வம் போலவோ அல்லது தங்களுக்கு மிகவும் நெருக்கமான கடவுளாகவோ கருதி வழிபடுகின்றனர். 4. பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள். மற்ற பக்தர்களைப் போலவே திருநங்கைகளும் கீழ்க்கண்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். 41 நாட்கள் விரதம். மது, மாமிசம் தவிர்த்து பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தூய்மையாக விரதம் இருக்க வேண்டும். இருமுடிக்கட்டு. குருசாமி மூலம் முறையாக இருமுடி கட்டி தலையில் சுமந்து செல்ல வேண்டும். சரண கோஷம். சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துடன் 18 படிகள் ஏறிச் சென்று தரிசிக்கலாம். 5. சமூக மாற்றம். தற்போது சபரிமலையில் திருநங்கைகளுக்கென தனி வரிசையோ அல்லது கட்டுப்பாடுகளோ இன்றி மற்ற பக்தர்களுடன் சமமாக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாக பார்க்கப்படுகிறது. சுருக்கமாக, திருநங்கைகள் சபரிமலைக்கு செல்வது என்பது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. பக்திக்கும் இறைவனுக்கும் பாலின வேறுபாடு கிடையாது என்பதற்கு சபரிமலை ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது.